24 புயல்ல அழிஞ்சு போன தனுஷ்கோடியோட விலாக் பார்க்கலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்காகவே ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே இருந்துட்டு இந்த தனுஷ்கோடியை பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கோடிக்கு கிளம்பியாச்சு. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் போன அன்னைக்கு ஒரு 6000 to 10,000 மக்கள் இருந்திருப்பாங்க அந்த ரோட்டில். அவ்வளோ க்ரௌடு. நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணி தான் போயிருந்தோம். சரி, ட்ரெயினில் இந்த பிரிட்ஜ் ஏறும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. புது பாம்பன் பாலம் கட்டின பிறகு நான் போனதே கிடையாது. நான் ட்ரெயின்லேயே பாம்பன் பாலம் போனதே இல்லை. சரி, போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரெயினில் போனேன். அந்த புது பிரிட்ஜில் ஏறும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே உள்ளவங்க லோக்கலில் சும்மாவே வந்து அப்பப்போ வர்றாங்க. வந்துட்டு ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி பாம்பன் மண்டபம் இறங்கிடுறாங்க. அப்படி தான் எங்கள் கூட ஒரு அக்காவுமே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் ராமேஸ்வரத்தை. சூப்பராக இருந்துச்சு ராமேஸ்வரம். நிறைய மக்கள் போயிட்டே இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே எல்லாருமே கோயிலுக்கு வர்றவங்க அதிகமான மக்கள் இங்கே லாட்ஜில் தங்கிட்டு ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அரிச்சல் முனை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாருமே லக்கேஜோடு தான் இங்கே லாட்ஜ் பிடிச்சி தங்கிட்டு அப்புறமா போகிறாங்க. நான் இங்கே தான் ஆட்டோ கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் அந்த அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன். ஆனால் அந்த அண்ணன் உண்மையிலேயே காசுக்கு ஆசைப்படாமல் நீங்கள் ஆட்டோலலாம் போவேனா, பஸ்ஸு 1/2 hour ஒன்ஸ் வருது, பக்கத்தில் தான் நீங்கள் போய் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானுமே பயந்துகிட்டே போனேன். ஆட்டோ பஸ்ஸு வருமா வராதானே. ஆனால் நாங்கள் போன ஒரு 10 minutesலேயே பஸ்ஸுமே எங்களுக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் போய் தனுஷ்கோடியிலேயே இறங்கிட்டோம். தனுஷ்கோடி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழைய சர்ச்சு, கடல், 2 பக்கமுமே கடல். இந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல், நடுவில் ரோடு. உண்மையிலேயே அது சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. எக்கச்சக்கமான வண்டி போயிட்டே இருக்குது. நிறைய அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான் இதை பார்க்க வர்றாங்க. இது தனுஷ்கோடியில் அழிஞ்சு போன சர்ச்சோட மீதி தான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த கடையை எல்லாமே சுப்பியால் நிறைஞ்ச கடையாக இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக காசு கையில் கொண்டு போகணும். ஏன்னா டவர் கடல் இந்த பக்கமும் கடல், பக்கத்துலேயே இந்த ஒரு அண்ணன் ஹோட்டலில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹோட்டல் காமாட்சி மெஸ் நல்லா இருக்கும். அப்புறமா பக்கத்துலேயே ஒரு வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. காமாட்சிக்காவுமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாக்கா இருந்தாங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. தனுஷ்கோடியில் மட்டும் 24 மணி நேரம் சூடாகவே உங்களுக்கு சோறு கிடைக்கும். சூடாகவே இந்த கடைக்காரன் எல்லாமே மீன் சாப்பாடு மட்டும்தான். மீன் சாப்பாடு, சாம்பார், ரசம், ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வச்சுருந்தாங்க. மீன், கூட்டு, ப்ளஸ் க்ளீன் பண்ணி பொரிச்ச மீன் கொடுத்துருந்தாங்க. 120 rupees. பழசெல்லாம் ஒரே கிடையாது. ஏன்னா எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சைடிஸ்க்கு நண்டு, பிரான், 64 புயல் எல்லாமே ஒரு பிளேட் 200 சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்சவங்களுமே 500 சொல்லியிருந்தாங்க. அவங்களோட தூரமா இருந்து எவ்வளோ பேர் வர்றாங்க. நம்ம பக்கத்துல இருந்து பார்க்காட்டா எப்படி இல்லை. சாப்பாடு சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ நிறைய பேர் கொழும்புக்கு இந்த கண்டிப்பா லோக்கல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொழும்பு பார்க்கறதுல நிறைய பேர் வர்றாங்க இதை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி இங்க கோயிலுக்கு வர்றவங்க அப்படி தனுஷ்கோடி அரிச்சல் சூப்பரா மசாலா போயிடுறாங்க. அரிச்சல் முனை சாப்பாடு இந்தியாவோட லாஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் லைட் ஹவுஸ் மட்டும் என்னால் போக முடியல. கண்டிப்பா போகும்போதுனால ரோடு பிஸியாகவே இருக்கு. இந்த லைட் ஹவுஸ் நம்ம பார்க்க 1/2 hour 1 hour ஒன்ஸ்க்கு பஸ் தனுஷ்கோடி டு அரிச்சல் முனை இருக்கு. நம்ம பஸ்ல நாங்கள் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சுற்றி பார்த்துட்டு அப்புறமா அரிச்சல் முனை 2 பஸ்ல ஏறி போயிருந்தோம். 2 பஸ் டோட்டல் விடுறாங்க. ஈவினிங் 5:30க்குள்ள நம்ம போனாலே தனுஷ்கோடின்னு சொன்னா ஒரு 1 kilometer பிஃபோரே அரிச்சல் முனைன்னு சொன்னா அரிச்சல் முனையில கொஞ்சம் நம்ம நடந்து கிலோமீட்டர் முன்னாடி போகவே முடியல. அளவுக்கு க்ரௌடு. நாங்கள் இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல், ஃபுல்லாகவே இந்த சைடு கல் கொட்டியிருப்பாங்க. ரோட்டில் தான் நடக்கிற மாதிரி வரும் வண்டி. இதுதான் நம்ம அரிச்சல் முனையை ஒரு லாஸ்ட் இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல். திரும்பியுமே நம்ம பஸ் சீக்கிரமே அவ்வளோ சூப்பராக ஒரு 4:30க்குள்ள போயிட்டோம். 5:30, 5 o'clock 2 பஸ்ல இருந்து பார்க்காம ஏறினோம். இதை பார்க்கறதுக்காக அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசில் வர்றாங்க. ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு. அங்கே எல்லாருமே கொஞ்சம் வீடு குச்சி மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இது அரிச்சல் முனையில் ஃப்ரூட்ஸ் கடை. இங்கே ஃபோட்டோமே எடுத்து கொடுத்தாங்க.
ஆன் ஸ்பாட்டில் கழுவி கொடுத்துருவாங்க. அதுவுமே ரொம்ப ₹100. அது உண்மையிலேயே ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. பக்கத்தில் கடலை இவங்க வந்து ஸ்ரீலங்கா டவர் தெரியும். ஸ்ரீலங்கா 3 பேர் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா காட்டுறதுக்காக டவர் தெரியும். பக்கத்துலேயே வந்து ஸ்ரீலங்கா இருக்குது. 50 ஒரு சீக்கிரமே போயிடலான்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பேசி தெரிஞ்சவங்க சொன்ன கதை. அந்த புயல் 64 புயலில் வந்து தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் வந்து இறந்துட்டு தான் சொன்னாங்க. இருந்து கொழும்பு வந்து பக்கத்துலேயே போயிடலாம் அப்படின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. ரெட்டை குழந்தை வந்து சுனாமியில் வந்து போயிட்டதா கை கோர்த்து இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இந்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போதும் கொஞ்சம் 5:30 ஒரு பஸ் இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு வளமான செல்வ வளமான நாங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பஸ் நிறைய பேர் வந்து எங்கள் ஊர்லேருந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக இங்கே தனுஷ்கோடி போய் தான் கொழும்பு போகும்போது வந்து அதெல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தனுஷ்கோடி வந்து பிடிச்சிருந்துச்சு. சாப்பாடு லைட் ஹவுஸ் என்னால் போக முடியல. பாருங்க இதெல்லாம் உள்ள வீடு அழிஞ்ச பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் வந்து இங்கே டவரே கிடைக்கல. போயிட்டு நம்ம ஈவினிங் ரிட்டர்னுக்கு வந்து ட்ரெயின்க்கே வந்து வந்துடலாம் சொல்லிட்டு ஈவினிங் வந்து இங்கே வந்து காசு ரெடி காசு கொண்டுச்சாச்சு. ஜிபே ஃபோன்பே நம்பி போகவே கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம